வணக்கம் பக்தாடியார்களே. இன்று மருதோடை முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டு முருகா முருகா என்று உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் முருகனுடைய அடியவர்கள். விரதங்களிலே அதிசிறப்பான விரதமாக கொள்ளப்படுவது முருகப்பெருமானை நோக்கி அனுஷ்டிக்கும் கந்த சஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்திலே வருகின்றது. இந்த கந்த சஷ்டி விரதத்தை நோக்கின்ற காலங்கள் தான் இவை. 6 நாட்கள் விரதத்தை நோற்று 6வது நாள் சூரசம்ஹாரத்தை கண்டு பாரணையோடு நிறைவு செய்கின்ற இந்த சிறப்பான விரதம் இப்பொழுது அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் சூரசம்ஹார தினம். இன்றைய தினத்திலே வவுனியா மாவட்டத்தினுடைய அதிசிறப்பு வாய்ந்த கிராமமாக அமைகின்ற மருதோடை மாநகரத்திலே இந்த கிராமத்திலே மருதோடை கிராமத்திலே வீற்றிருந்து அருள் செய்கின்ற முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு எத்தனையோ பக்த அடியார்கள் வருகை தந்து இந்த விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அனுஷ்டிக்கின்ற அடியார்கள் ஒவ்வொருவரும் சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக இன்று ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆலயத்திலே நடைபெறுகின்ற சூரசம்ஹார காட்சிகளை எல்லாம் கண்டு தங்கள் மனதிலே இருக்கின்ற தீய சக்திகளையும் முருகப்பெருமானுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பித்து தங்களுடைய உள்ளத்திலே இறை கருணையையும் இறை அருளையும் பெற்றுக்கொண்டு புத்தூக்க வாழ்வை ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணிய பக்தர்களுக்கு இன்றைய தினம் சூரசம்ஹார தினமாக அமைகிறது. இந்த சூரசம்ஹாரத்தினுடைய விசேஷங்களைத்தான் அடியவர்கள் இப்பொழுது மருதோடை முருகப்பெருமானுடைய ஆலய முன்றலிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2 கண்களையும் அப்படியே அகல விரித்தபடி முருகனுடைய அழகை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வவுனியா மாவட்டத்தினுடைய ஓமந்தை பிரதேசத்தின் முருகப்பெருமான் தன்னுடைய திருவடிகளை பதித்து வந்து மருதோடை என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருநில பரப்பிலே வீற்றிருக்கின்றான். அழகுடன் அருளுடன் கருணையுடன் கையிலே வேலாயுதத்தை ஏந்திய வண்ணமாக வள்ளி தேவசேனா சமேதராக வீற்றிருந்து அருள் செய்கின்ற காட்சியோ கண்கொள்ளா காட்சி. இந்த அழகை காண்பதற்கே முருகன் அடியார்கள் எத்தனை பேர் வருகை தந்திருக்கிறார்கள் தெரியுமா? எங்கெங்கெல்லாமோ இருந்து அந்த முருகப்பெருமானுடைய திருவடி அழகை, திருமுடி அழகை, திருமேனி அழகை பார்ப்பதற்கு அடியார்கள் வந்து வந்து குவிகிறார்கள். இன்றைய தினம் சூரசம்ஹார தினம் அல்லவா? பரம்பொருள் வேலாயுத பெருமான் சூரபன்மனை, சிங்கமாசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக தன்னுடைய வேலாயுதத்தோடு தேவப்படைகளோடு போர்க்களம் நோக்கி செல்கின்ற அந்த காட்சியை கண்டுவிட வேண்டும் என்று எத்தனை அடியார்கள் ஓடி ஓடி வருகிறார்கள். அசுரேந்திரனாகிய சூரபன்மன், அவனுடைய தம்பி சிங்கமுகாசுரன், இந்த 2 அவுணர் தலைவர்களும் தேவர்களையும் சாதாரண மனிதர்களையும் எத்தனையோ கொடுமைப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். யுக யுகமாக கொடுமைப்படுத்துகிறார்கள். ஆணவ செருக்கு, அதனூடாக வருகின்ற கர்ம செருக்கு, அதனூடாக வருகின்ற மாய செருக்கு என்று அளவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற முப்பெரும் மலங்களினுடைய கோர தாண்டவத்தோடு இந்த அசுரேந்திரர்கள் ஆட்சி செய்து வருகின்ற அந்த காலத்திலே தேவர்கள் எல்லாம் அழுந்துகிறார்கள் வேதனையோடு. இந்த தேவப்படையை மீட்பதற்காக தேவ சேனாதிபதியாக தன்னை உருவெடுத்துக் கொண்டு அவன் தேவசேனையோடு சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்றான். இந்த காட்சியைத்தான் மருதோடை பதியிலே
விளை நிலங்கள் சுற்றி இருக்கின்ற அழகு பொருந்திய அந்த பதியிலே வேளாண்மை செய்து நெற்பயிர்கள் எல்லாம் பச்சை பசேல் என்று காட்சி கொடுக்கின்ற அந்த பதியிலே அழகு திருமேனியோடு என்ன அழகு! ஆறு முகமும் மணிமுடியாரும் நேரிடும் நெற்றி நீண்ட புருவம் பன்னிரு கண் கமலச் செவ்வாய் நன்னறி நெற்றியில் நவமணி சுட்டி. பாருங்கள் அந்த அழகை, முருகப்பெருமானுடைய திருமேனி அழகை, திருவடி அழகை, திருமுடி அழகை பாருங்கள். அழகு பொருந்திய அந்த பெருமான் முருகன் என்றாலே அழகன் அல்லவா? அணிமுடியாரும் நேரிடும் நெற்றி நீண்ட புருவம் பன்னிரு கண் கமலச் செவ்வாய் நன்னறி நெற்றியில் நவமணி சுட்டி ஈரவு செவியில் இலகு குண்டலம் ஆறிரு தென்புய தலகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலை முப்புரினோல் முத்தணி மார்பு செப்பளகுடைய திருவையுருந்தி துவண்ட மருங்கில் சுடரொளிப்பட்டு நவரத்னம் பதித்த நச்சீராவும் இருதொடை அழகு இணை முழந்தாள் என்று சொல்லி திருவடி அழகு, திருச்சண்டை அழகு, காலிலே அணிந்திருக்கின்ற சலங்கு அழகு, எதை அழகென்று சொல்வதென்றே தெரியவில்லை என்று அடியவர்கள் அப்படியே கண்களை பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார்கள். அரோரா அரோரா என்று சிந்திக்கிறார்கள். அருளொழுகு கண்களோடு வேலாயுதப்படையோடு அவன் மெல்ல மெல்ல அடியார்களுடைய தொழிலே அமர்ந்து வீதிவலமாக வந்து சூரனை சற்று நிமிந்து பார்க்கிறான். அசுரேந்திரன் அல்லவா சூரன். சூரன் பார்க்கிறான் முருகப்பெருமானை. அப்பொழுதுதான் முருகப்பெருமானை மூரவன்மன் முதல் பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? அவனோ அசுரேந்திரன், ஆனால் முருகப்பெருமானோ கடவுள். இந்த கடவுளோடு யுத்தம் செய்து சூரவன்மன் தான் வெற்றி கொள்ள வேண்டும் என்று பொறுக்கத்தோடு அல்லவா அந்த வீதிவலமாக வருகிறார் முருகனோடு யுத்தம் செய்வதற்காக. ஆனால் முருகப்பெருமானுடைய அந்த அழகை பார்த்து விட்டான். அந்த அழகை பார்த்தவுடன் முருகப்பெருமானை எப்படி நான் உள்ளத்திலே பதித்துக் கொள்வேன், அந்த அழகிலே நான் மயங்கி விட்டேன் என்று சற்று தன்னுடைய மனதிலே அருளொழுகிய காட்சியை பதிக்கிறார். முண்டகம் மலர்ந்ததன்ன மூவிரு முகமுங்கண்ணும் குண்டல நிறையின் சீரம் கோல மார்பும் எண்டருகரம் மீறாரும் இலங்கி எழிற் படைகள் யாவும் தண்டையும் சிலம்பு மார்க்கும்
சரணமும் தெரிய கண்டான் என்று கந்தபுராண பாடல் விரிந்து சென்று முருகப்பெருமானை அந்த சூரபன்மன் எப்படி பார்க்கிறான்? மாய வடிவங்கள் 1000 தாங்கி நின்று முருகப்பெருமானை நோக்கி போரோக்கத்தோடு வந்து அவனை அழிப்பதற்காக வருகிறான் அல்லவா? ஆணவத்தினுடைய மிகுதியால் வருகிறான் அல்லவா? இந்த ஆணவ வடிவமான சூரபன்மனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைய தினம் சூர சம்ஹார தினமாக கொண்டு இலங்கையிலல்ல, இந்தியாவிலல்ல, உலகம் முழுவதும் இருக்கின்ற முருகனுடைய வழிபாட்டு தலங்களிலெல்லாம் சூர சம்ஹாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மருதோடையிலும் தன்னுடைய விருப்பத்தோடு வந்து கால் பதித்த இந்த பதியிலே முருகப்பெருமான் சூர சம்ஹார நாயகனாக காட்சி தருகிறான். வசந்த மண்டபத்திலே அவனுடைய கிரியைகள் எல்லாம் நிறைவு பெற்று, வசந்த மண்டப பூஜைகள் நிறைவு பெற்று, எம்பெருமான் செந்நிற ஆடையோடு செந்நிற வடிவம் தாங்கி போர்வூக்கத்தோடு அடியார்களுடைய தோளிலே அமர்ந்து வீதிவலமாக உள்வீதிவலமாக வந்து அந்த ஆலயத்தினுடைய வாசலிலே மெல்ல 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 அசைந்து 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 வெளிவீதியை அடைந்து வருகின்ற அந்த காட்சியை அடியார்கள் பார்க்கிறார்கள் அல்லவா? எத்தனை அழகு அந்த காட்சியிலே! அதை பார்த்தவுடன் எப்படியப்பா இப்படி ஒரு அருமையான காட்சி, அருளொழுகு காட்சியை நாங்கள் கண்டுவிட்டோம் என்று இந்த அடியவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய திருக்கரங்களை தங்களுடைய திருச்சென்னியிலே குவிக்கிறார்கள் அல்லவா? முருகா 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 ஏறுமையில் எரிவிளை ஆடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று, குன்று உருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. அந்த 6 முகமான பொருள் முருகப்பெருமான், 6 முகப்பெருமான், 6 முகங்கள், 12 திருக்கரங்கள், 12 தோள்கள் என்று தேவராய சுவாமிகளுடைய உள்ளத்திலே பதிந்த அந்த அழகு வடிவம் கந்தசஷ்டி கவசமாக விரிந்து அடியார்கள் மனதிலே எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருக்கின்ற அந்த பதிக வடிவம், கந்தசஷ்டி கவச வடிவம் இப்பொழுது கண்முன்னாலேயே காட்சி தருகின்றது. எது? அதுதான் முருகப்பெருமானுடைய மருதோடை மாநகரனுடைய சிறப்புக்கான காரணத்துக்குரிய அந்த தெய்வம் காட்சி தருகின்றது. அடியவர்கள் அத்தனை காட்சியை பார்க்கிறார்கள். முருகப்பெருமானை நோக்கி வருகின்ற அந்த ஜாடை, இவற்றை எல்லாவற்றையும் மெல்ல மெல்லமாக அசைந்து வருகின்ற முருகப்பெருமானுடைய திருவடிகள் பார்க்கின்றன, திருமுடி பார்க்கின்றது, 12 திருக்கண்களும் பார்க்கின்றன. அப்படியே அந்த வேலாயுதத்தை எடுத்து சற்று நீளமாக தன்னுடைய கரத்தின் ஊடாக நீட்டுகிறார். சூரபன்மனுடைய அந்த ஆணவச் செருக்கு மிகுந்த அந்த முகவடிவம் களத்தின் ஊடாக 2ஆக பிரிகிறது, 2ஆக பிளவடைகிறது. இப்பொழுது முருகப்பெருமான் போர்க்களத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்கிறார். முருகப்பெருமானுடைய வருகையை பார்த்த சூரபன்மன் சற்றும் தயக்கம் கொள்ளாமல் ஆணவ முனைப்போடும் போரூக்கத்தோடும் அவுணர் சேனை சூழ்ந்து வர
ஆணவ சிரிப்போடு வேகமாக முருகப்பெருமானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். முருகப்பெருமான் புன்சிரிப்போடு வேலாயுதத்தை கரங்களிலே ஏந்தியபடி நெஞ்சிலே சாய்த்தபடி மெல்லிய புன்முறுவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார். சூரபன்மனுடைய போரூக்கம் முருகப்பெருமானை சுற்றி சுற்றி வலம் வருகிறது. பின்னும் முன்னும் மசைந்து ஆடுகிறது. ஓடுகிறான், மீண்டும் வருகிறான், கட்டம் விட்டு சிரிக்கிறான். இந்த சிறு பிள்ளையா, இந்த சிறு பாலகனா என்னோடு போர் புரிய வந்திருக்கிறான் என்ற ஆணவத்திலே சிந்திக்கிறான். ஆனால் அவற்றுக்கெல்லாம் முன்னராக அவனுடைய மனதிலே ஒரு தெய்வ அம்சம், கருணை எண்ணம் தோன்றுகிறது. அடியவர்களே பாருங்கள், அவனத்தலைவனான சூரபன்மனுக்கு கூட முருகப்பெருமானுடைய கருணை திருமுகத்திலே எவ்வளவு அழகு தெரிகிறது என்று எண்ணத் தோன்றுகிறது. அதுதான் முருகப்பெருமானுடைய சிறப்பு. முண்டகம் மலர்ந்ததென்ன மூவிரு முகமுங்கண்ணம் குண்டல நிறையின் சீரம் கோல மார்பும் எண்டரு கரம் ஈராறும் இலங்கி எழிற் படைகள் யாவும் தண்டையும் சிலம்பும் ஆர்க்கும் சரணமும் தெரிய கண்டான் என்று கந்தபுராண ஆசிரியர் அவனுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறது. எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது தெரியுமா? சூரபன்மன் பார்க்கிறான். அவனுடைய மனதிலே தோன்றுகின்ற இந்த எண்ணம் தான் பாடல் வரிகளாக விரிந்து நின்றன. தாமரை மலர் போன்ற அழகான கண்கள், அழகான திருமுகம், முண்டகம் மலர்ந்ததென்ன மூவிரு முகமும் கண்ணும் குண்டல நிறையின் சீரம். அவனுக்கு 6 திருமுகங்களுக்கும் 12 திருக்கண்களும், அத்தனை கண்களுக்கும் 12 திருச்செவிகளும், 12 திருச்செவிகளிலே அசைந்து கொண்டிருக்கும் குண்டலங்களும் அவனுடைய திருமேனி அழகை எவ்வளவு பெருமையாக காட்டுகின்றன. இந்த பெருமையான அந்த திருமேனி அழகிலே மயங்கி விட்டான் சூரபன்மன். சற்று நின்று நிதானமாக பார்க்கிறான். ஆனால் ஆணவ மிகுதி அந்த அழகை ரசிக்க முடியவில்லை. மீண்டும் போருக்கு ஆரம்பிக்கிறான். இந்த காட்சியைத்தான் இப்பொழுது மருதோடை என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறப்பு வாய்ந்த திருப்பதியிலே வீதிவலமாக வருகின்ற இந்த சூரசம்ஹார காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடியவர்களே, சூரபன்மனுடைய சிரிப்பை பாருங்கள். ஆணவ சிரிப்பு, அவர்களுடைய சத்தமிட்டு சிரித்துக்கொண்டு அவன் மேலே சூரபன்மன் முருகப்பெருமானுக்கு மேலே பறவையாக பறந்து அவனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த எண்ணம் கூட நிறைவு பெறவில்லை. சூரபன்மனோடு பறவையாக பறந்து தானுமாக போர் செய்து அவனுடைய ஆணவத்தை இருகூறாக பிளக்கிறார். அப்பொழுது மாமரம் தோன்றுகிறது. அந்த மாமரத்தினுடைய வடிவத்தையும் இருகூறாக பிளக்கிறார். அங்கேதான் சூரனும் பதுமனும் தாங்கள் செய்த தவறை, முருகப்பெருமானுடைய பெருங்கருணையை சிந்திக்கிறார்கள். முருகப்பெருமானுடைய அருள் ஒழுகு கண்களிலிருந்து சூரனுக்கும் பதுமனுக்கும் காட்சி தெரிகிறது, அருள் கிடைக்கிறது. அப்படியே ஆணவத்தை வலிகட வைக்கிறது. வலிகட்ட ஆணவத்தோடு
சூரவண்ணன் வேலா சேவலாகவும் மயிலாகவும் 2 பறவைகளாக பறந்து வந்து முருகப்பெருமானுடைய திருவடியிலே சரணம் என்று விழுகிறது. இந்த 2 பறவைகளும் ஒன்று முருகப்பெருமானுடைய கொடியாக சேவலாக நிற்கின்றன, இரண்டாவது முருகப்பெருமானுடைய இருக்கையாக ஆசனமாக மயில் தோகை விரித்து வடிவம் எடுக்கிறது. தோகை விரித்து வடிவம் எடுக்கின்ற அந்த காட்சியை இப்பொழுது நீங்கள் இந்த மருதோடை நகரிலே முருகப்பெருமானுடைய ஆலய முன்றலிலே சிவாச்சாரியார்களுடைய கிரிகைகளோடு நீங்கள் பார்த்து மகிழ்கிறீர்கள். அடியார்களே, பக்தர்களே, முருகப்பெருமானுடைய சூர சம்ஹார காட்சியை கண்டு ஆனந்தம் அடைந்து இந்த கந்த சஷ்டி விரதத்தை நிறைவு செய்து நாங்கள் புனிதர்களாக மாறி இறை அருளை பெறுவதற்கு தகுதி பெற்றவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள் அல்லவா? கருணை கடல் அல்லவா முருகப்பெருமான். ஆணவத்தை அழித்து விடுங்கள், கர்மத்தை அழித்து விடுங்கள், மாயை என்று சொல்லப்படுகின்ற மலங்களை அழித்து விடுங்கள், மனதிலே இருக்கின்ற தீய சக்திகளை அழித்து விடுங்கள். 6 நாட்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து அவனுடைய அருள் கடாட்சத்தை பெற்று எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற தீய சக்திகளை சம்ஹாரம் செய்து அழித்து புதிய இறை உணர்வோடு புத்தூக்க வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கந்த சஷ்டி விரதத்தினுடைய சாரமாக அமைகிறது. எனவேதான் முருக பக்தர்கள் ஒவ்வொருவரும் முருகன் ஆலயங்களை தேடி சென்று கந்த சஷ்டி விரதத்தை நியம முறைப்படி அனுஷ்டித்து நிறைவாக சூரசம்ஹாரத்தையும் கண்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்வதாக அடுத்த நாள் காலையிலே பாரணை பண்ணி முருகனை வழிபட்டு வந்து அடியவர்களுக்கு அமுதளித்து தாமும் உண்டு விரத நிறைவை அனுபவிக்கிறார். இதுதான் கந்தசஷ்டி விரதத்தினுடைய சிறப்பு. அதே போன்று கந்தசஷ்டி விரதம் நிறைவு பெற்றால், சூரசம்ஹாரம் நிறைவு பெற்றால் அடுத்ததாக என்ன நிகழ வேண்டும்? முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக வீட்டிலிருந்து அடியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும், அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்ற காரணத்தினாலே திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுவது வழக்கம் ஆலயங்களிலே. அந்த திருக்கல்யாண உற்சவத்தையும் அடியவர்கள் கண்டு கழித்து உங்களுக்கு தேவையான வரங்களை பெற்று அவனுடைய திருவடி கமலங்களை மனதிலே சுமந்து கொண்டு, அந்த பாதங்களை மனதிலே சுமந்து கொண்டு உங்கள் இல்லங்களுக்கு நாடி சென்று அவன் அருளாலே வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கந்தசஷ்டி விரதத்தின் நியமமாக அமைகிறது. ஆகவேதான் எங்கெங்கெல்லாம் இந்துக்கள் வாழ்கிறார்களோ, சைவ சமயத்தவர்கள் வாழ்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேர் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பது வழக்கம். முருகப்பெருமானுடைய விரதங்களிலே சிறப்பான விரதமாக கொள்ளப்படுவது கந்த சஷ்டி விரதம். இந்த விரதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் அனுஷ்டித்து அவனுடைய அருள் பெற்று உலக வாழ்க்கையை சிறப்பாகவும் இறை வாழ்க்கையை சிறப்பாகவும் அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவடி கமலங்களை வேண்டி நிற்கின்றோம். வணக்கம்.